இப்போ கருஞ்சீரகம் ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகளை வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். மூலிகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது பேர்லேயே இருக்கு பாருங்க, நம்மளுடைய மூலத்தை, நம்மளுடைய மூலாதாரத்தை வந்து திடப்படுத்தக்கூடியது. ஸோ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களையுமே புதுப்பிக்கக்கூடியது, அதை மருந்தாக மாற்றி நம்ம செயல்பட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது தான் இந்த கருஞ்சீரகத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், கருஞ்சீரகத்தோட பயன்பாடுகள் என்ன, பேசிக்காக இதனுடைய அளவு என்ன. கருஞ்சீரகத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்ம உடலோட எடை இழப்புக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒபிசிட்டி இருக்கா, உடல் எடை அதிகமாக இருக்கா, இதை வந்து பயன்படுத்தலாம். ஸோ உடல் எடை நமக்கு தைராய்டுனால ஏற்படலாம், ஹார்மோன் இம்பேலன்ஸ், இல்லை அதிகமாக உணவு எடுப்பது, ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், சில வகையான மெடிசன்ஸ், இதனோட சைடு எஃபெக்ட்ஸாக கூட நமக்கு வந்து உடல் எடை அதிகரிப்பு ஏற்படலாம். ஸோ இதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கருஞ்சீரகம் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்மளுடைய உடல் எடையை குறைப்பதற்கு பயன்படுது.